மகாநதி சீரியல்ல யூடியூப்ல வீடியோ பார்த்திருந்த காவேரி அம்மா ஒருத்தவங்களுக்கு போட்டா பிறக்கிற குழந்தைக்கு பிரச்சனை வருமாங்கிற வீடியோ பாத்துறாங்க. அந்த வீடியோ பார்த்ததும் ஓன் ஆட ஆரம்பிச்சிடுறாங்க. ஐயோ எனக்கு அம்மா போட்டிருக்கு, இப்போ என் பாப்பாக்கு பிரச்சனை ஆகுமா, எல்லாம் போச்சு விஜய்னு விஜயை பார்த்து சொல்ல, விஜயோ காவேரி அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, உன்னை யாரு யூடியூப்ல இந்த மாதிரி வீடியோ எல்லாம் பார்க்க சொன்னது, இந்த வீடியோ எல்லாம் 1000 விஷயம் சொல்லுவாங்க, நம்ம டாக்டரை கன்சல்ட் பண்ணாதான் என்ன விஷயம் தெரியும், உனக்கு ஒன்னும் ஆகாதே பயப்படாத அப்படின்னு சமாதானப்படுத்துறாரு. காவேரி விஷயத்தை நினைச்சிருந்த விஜய் கொஞ்ச நேரம் வீட்டுக்கு வெளில வந்து நிக்கலாமே நிக்க, இங்க வந்த குமரனோட அம்மா, என்ன இது காவேரி போர்ஷன் முன்னாடி யாரோ ஒரு ஆள் நிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு, ஏய் யார் நீ இங்க என்ன பண்ற, நில்லு நில்லு நில்லுன்னு கத்த விஜய்க்கு தெரிஞ்சிருது நம்மள குமரனோட அம்மா பாத்துறாங்கன்னு. இங்க வந்து தப்பிக்கணும்னு நினைச்சவரு காவேரி கிட்ட சொல்லிட்டு உள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாரு. குமரனோட அம்மா போற சத்தத்தை கேட்டு சாரதாவும் ஓடி வந்துடுறாங்க. சாரதா சாரதா இங்க யாரோ ஒரு பையன் நின்னுந்தாட்ட, இப்ப காவேரியோட ரூமுக்கு ஓடினா நம்ம போய் பாக்கலாம்னு காவேரியோட ரூமுக்கு போய் யாராவது இருக்காங்களான்னு பாக்க போறாங்க. காவேரியும், அத்தை நீ பார்த்தது புடவையா இருக்கும், காத்துல ஆடுறத பார்த்து நீ ஏதோ ஆளுன்னு நினைச்சிட்ட, யாரும் இல்ல அத்தைன்னு சொல்ல, சாரதாவும் இரு காவேரி அத்தை தான் ஏதோ சொல்றாங்களே நான் போய் பாக்குறேன் ரூம் எல்லாம் தேடி பார்த்துட்டு யாருமே இல்லாதனால வெளில வந்துடுறாங்க. சாரதாவும் குமரனோட அம்மாவும் வெளியே போனதும் விஜய் வீட்டுக்குள்ள வந்துடுறாரு. அப்பாடா காவேரி நல்ல வேலை உங்க அம்மா கிட்ட இருந்து தப்பிச்சிட்டேன், இருந்தாலும் உங்க அம்மா ஸ்ட்ரிக்டா இருக்காங்க, இந்த மாதிரி இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் மறைஞ்சிருந்து விளையாட போறேன்னு தெரியல, கூடிய சீக்கிரம் என் கூட வந்துரு காவேரிங்கிறாரு. அடுத்த நாள் விஜய் காவேரியை பார்த்து, பரவாயில்ல காவேரி எனக்கு இந்த அம்மா போட்ட தழும்பெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, இப்ப நீ கொஞ்சம் பிரைட்டா தான் இருக்குன்னு சொல்ல, காவேரியும் அப்படியே விஜய் இப்ப நம்ம ஒண்ணு பண்ணலாம், இப்பவே நம்ம போய் டாக்டரை பார்க்கலாம், எனக்கு நம்ம குழந்தைய நினைச்சாதான் பயமா இருக்கு, டாக்டர் கிட்ட போயிட்டு என்ன ஏதுன்னு விசாரிச்சாதான் என் மனசு திருப்தி ஆகும், நான் போய் பாத்துட்டு வரேன்னு சொல்ல, விஜயும் வேணா காவேரி நீ தனியா போகாத நானும் வரங்கிறாரு. ஐயோ விஜய் நீங்க வந்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் அன்னைக்கு மாதிரி போலீஸ்காரங்க வந்துட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிடும், நானே போய் பாக்குறேன்னு சொல்ல, விஜயும் இல்ல காவேரி என்ன நடந்தாலும் பரவாயில்ல நானும் கூட தான் வருவேன்னு காவேரி அழைச்சிட்டு ஹாஸ்பிட்டல் போறாரு. இதுதான் இன்னைக்கு எபிசோட்ல நடந்தது.